பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் நீங்க வந்து இந்த மாதிரிலாம் கட்டுப்பாடு விதிப்பீங்களான்னு கேட்டாரு. முதல்ல ஒரு அடிப்படையான விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ 4 டிஸ்ட்ரிக்ட்ல அவர் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. ஸோ பிரச்சாரம் பண்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேரை வந்து அவர் வந்து தன்னுடைய ரசிகர்களோட இன்னமும் வச்சுட்டு இருக்காரு. படம் பார்க்குற வர மாதிரி தான் இன்னமும் வராங்க. அவங்க கொள்கை என்னன்னு தெரியாது, கோட்பாடு என்னன்னு தெரியாது, அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் கத்திட்டே இருக்காரு. அவர் மட்டும் அவர் இதை சொல்றாரு. ஆனா தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் வந்து தொண்டர்களை வந்து அரசியலமைப்பு படுத்தணும். அது ஓகே தான், அவர் வர்றது நல்ல விஷயம் தான், மக்களுக்கு நல்லது செய்யட்டும். ஏன்னா நிறைய பேர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டாதான் அரசு வந்து மக்களுக்கான அரசா இருக்கும். இல்லைன்னா கார்பரேட் அரசு முதலாளிகளுக்கு அரசா மாறிடும். அவர் ஒன்று வந்து 10 ஆகணும், 10 100 ஆகணும், 100 1000 ஆகணும். இப்போ அவர்கிட்ட இருக்கிற மனசுல இருக்கிறது அவங்க தொண்டர்கிட்ட போய் சேராது. அப்போ எப்படி மக்கள்கிட்ட போய் சேருவாரு? அவர் என்ன சொல்ல வராரு? நான் வெறும் திமுக மட்டும்தான் பேசுறாரு தவிர இவர் என்ன செய்ய போறாரு, அதுக்கான வழிமுறைகள் என்ன, இவர் வந்து என்னென்னலாம் செய்வாரு, இது எப்படி மாற்றலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து வரைக்கும் கொடுக்கவே இல்லைங்களா? அவர் கடைசியாக தான் ஒரு மீட்டிங்ல கேட்டாரு, பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் நீங்க வந்து இந்த மாதிரிலாம் கட்டுப்பாடு விதிப்பீங்களான்னு கேட்டாரு. முதல்ல ஒரு அடிப்படையான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அவங்க பிரதமர், இவரு என்ன மாதிரி உங்களை மாதிரி ஒரு சாதாரண குடிமகன் தான், முகமறிஞ்ச ஒரு குடிமகன் அவ்வளவுதான். உள்துறை அமைச்சருக்கு நீங்க இந்த மாதிரி கட்டுப்பாடு விதிப்பீங்களா, அமைச்சர்களுக்கு இந்த மாதிரி நீங்க கட்டுப்பாடு விதிப்பீங்களா, பிரதமருக்கு இந்த மாதிரி கட்டுப்பாடு விதிப்பீங்களா? அது மாதிரி கேட்கறதே முதல்ல தப்பு. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற புரோட்டோகாலே வேற. அவரையும் இவரையும் வந்து ஒப்பிட்டதே முதல்ல தப்பு தான். யாரை ஒப்பிடலாம்? அண்ணாமலைக்கு இந்த மாதிரி நீங்க கட்டுப்பாடு விதிப்பீங்களா, நாகேந்திரனுக்கு இந்த மாதிரி நீங்க கட்டுப்பாடு விதிப்பீங்களா, தமிழிசைக்கு இந்த மாதிரி நீங்க கட்டுப்பாடு விதிப்பீங்களா அப்படி கேட்டுமே தவிர இவர் பிரதமர் அளவுக்கு அவர் ஒப்பிடுகிறார். அதுவே முதல்ல தப்பு தான். இந்த அடிப்படை இதுவே அவருக்கு தெரியல சார். இப்போ 4 டிஸ்ட்ரிக்ட்ல அவர் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. ஸோ பிரச்சாரம் பண்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேரை வந்து அவர் வந்து தன்னுடைய ரசிகர்களோட இன்னமும் வச்சுட்டு இருக்காரு. படம் பார்க்குற வர மாதிரி தான் இன்னமும் வராங்க. ஆனா அவர் என்ன சொல்ல வராருன்றது யாருமே காது கொடுத்து கேட்டாலும் இல்லைன்னு கூட தெரியாது. யாரெல்லாம் நீங்க கேட்டு பாருங்களேன், அவங்க கொள்கை என்னன்னு தெரியாது, கோட்பாடு என்னன்னு தெரியாது, அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் கத்திட்டே இருக்காரு. அவர் மட்டும் அவர் இதை சொல்றாரு. ஆனா தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆர்ப்பரிக்கிறாங்க. அவரை பார்க்க தானே வராங்களே தவிர அவரால் நம்மளுடைய சங்கதிகள் பின்னாடி வரவங்களுக்கு என்னென்ன பயன்கள் ஏற்படும், நம்ம நாடு எப்படி முன்னேறும், ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்குன்றது யாருமே சிந்திக்கல. இப்போ சீமானுக்கும் இவருக்கும் எடுத்துன்னு வச்சுக்கலாம். சீமா நான்லாம் இல்லை, நான் சொல்கிறேன். நான் இப்போ இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கோட்பாடு அதில் வந்து உறுதியாக இருக்கிறாங்க. எல்லா கட்சியிலுமே கோட்பாடு இருக்குது, எல்லா கட்சியிலுமே இருக்குது இவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அதை பின்பற்றுறாங்கன்னு கேட்டால் இல்லை. அதை வந்து 10 வருஷம் 15 வருஷம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து பின்பற்றுன்னு பார்த்தீங்கன்னா சீமான் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் அவர் ஆள் இல்லை, நான் சொல்கிறேன். நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவர் வந்து தொண்டர்களை வந்து அரசியலமைப்பு படுத்தணும். ஒரு டைமில் வந்து கலைஞர்களுக்கு நான் சிலை வைப்பேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். அஜித் கூட அவர் இருந்திருப்பாரு. அஜித், சூர்யா, விஜய்லாம் இருந்திருப்பாங்க. அப்படியே எப்படி போட்டு பாருங்களேன், நான் வந்தால் சிலையை உடைப்பேன், 2 இதுவும் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மாற்றி பேசுறாரு. அது ஓகே தான், அவர் வர்றது நல்ல விஷயம் தான், மக்களுக்கு நல்லது செய்யட்டும். ஏன்னா நிறைய பேர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டால் தான் அரசு வந்து மக்களுக்கான அரசா இருக்கும். இல்லைன்னா கார்பரேட் அரசு முதலாளிகளுக்கு அரசா மாறிடும். விஜய் வருது நல்லது தான், ஆனால் அரசியலமைப்பு படுத்தணும். அப்படி படுத்தலைன்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ 50 வருஷமா அந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் எல்லாருமே அடிப்படை வசதி செய்யறதுக்காக தான் பொலிட்டிக்கலுக்கு வராங்க. திரும்ப நான் இதையே தான் முறைப்படுத்தணும்னு சொல்கிறத தவிர இவர் நான் வந்தால் இதை பண்ணுவேன்ப்பா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு எந்த இடத்துலையும் அவர் ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை. அது ஏன் அவருக்கு இன்னும் 6 மாதம் 8 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு, அதுக்கப்புறம் சொல்லி அதை நடைமுறைப்படுத்த முடியுமா அவரால்? இல்லை, அது ரொம்ப கஷ்டம் தான் அவர். ஏன்னா அவர் ஒன்று வந்து 10 ஆகணும், 10 100 ஆகணும், 100 1000 ஆகணும். இப்போ அவர்கிட்ட இருக்கிற மனசுல இருக்கிறது அவங்க தொண்டர்கள்ட்ட போய் சேராது. அப்போ எப்படி மக்கள்கிட்ட போய் சேருவாரு? அவர் என்ன சொல்ல வராரு? நான் வெறும் திமுக மட்டும்தான் பேசுறாரு தவிர இவர் என்ன செய்ய போறாரு, அதுக்கான வழிமுறைகள் என்ன, இவர் வந்து என்னென்னலாம் செய்வாரு, இது எப்படி மாற்றலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து வரைக்கும் கொடுக்கவே இல்லைங்களா? போற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ பண்றாரு. நான் அவர் தப்பா சொல்ல நான் அவரோட ரசிகர் தான். நான் சின்ன வயசுல இருந்து விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவரோட ரசிகர் தான் நான். பட் ஆனால் அரசியலும் வரும்போது என் குழந்தையும் பார்த்தீங்க, என் குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்காக அரசியலும் அவர் பண்றாரு. ஸோ அதுக்காகவும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சும்மா வந்தாங்க, அவங்க ஓட்டு போட்டாங்க, அவரை நம்ம பார்க்கவே முடியல, அப்புறம் போய் நம்ம இப்படி. ஆனால் நீங்கள் சொல்ற ஒரு விஷயம் கரெக்டு தான். அவர் எல்லாரும் திமுக சொல்றாங்க, அவர் வந்து கையை கொடுக்க மாட்டாரு, அவர் பண்ண மாட்டாரு. ஆனால் அவரோட பாதுகாப்பு முக்கியம் தானே. இப்போ நம்ம கை கொடுத்து கையை உடச்சிட்டாங்கன்னா அவர் பேசுறாரு, அதெல்லாம் ஓகே தான். தொண்டர்கள் சரியில்லைனாலும் அவர் கீழே இறங்கி போய் தொண்டர்களுக்கு கை கொடுப்பாரு. நீ எம்ஜிஆர், விஜயகாந்த் எல்லாருமே எடுத்துக்கோங்களேன். ஸோ அப்படியே ஆப்போசிட். அவர் வந்து அதை கடிச்சு தின்னலாமல் தான் போய் புரியுறானுங்க. இப்போ ஒரு நியூஸ் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, விஜய் வீட்டில் வந்து மாடியில் ஒருத்தர் ஒழிஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னு, ஒய் பாதுகாப்பு, இசட் பாதுகாப்புலாம் சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் அவர் கேட்டுட்டு இருந்தாரு அவரு, பிரதமர் மோடி சார் நீங்க வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து கட்டுப்பாடு விதிப்பீங்களா அப்படின்னு. அவர் ஜெட் பாதுகாப்புலாம் எப்படி வாங்கினாரு, எங்க போய் வாங்கினாரு அவரு? அது சொல்ல முடியுமா அவரால்? எங்க கொடுத்தாரு, எப்படி வந்து ஒரு திட்டம் வந்தது, என்ன திட்டம், இவ்வளவு நாள் எல்லா திட்டம், இப்போ என்ன திடீர்னு ஒரு திட்டம்? இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. அவளை அரசியலமைப்பு படுத்தணும், அவளை ஒழுங்குபடுத்தினா நாடு வந்து நல்லா இருக்கும், அவங்க கட்சி மேலும் மேலும் வளரும். 247 தொகுதியில் விஜய் ஜெயிக்கிற தொகுதியில் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் மற்ற தொகுதி வேட்பாளர்கள்லாம் இன்ன வரைக்கும் யாருமே தெரியாது சார். இங்கே ஒரு விஷயம் மட்டும் சார், அப்போதுலேருந்து நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா
இங்கே ஜாதி அரசியல் கண்டிப்பாக இருக்குது சார். நீங்கள் ரிசர்வ் தொகுதியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கட்சிக்காரனா ஜாதிக்காரனான்னு பார்த்தீங்கன்னா கட்சிக்காரன் சேர்ந்த ஜாதிக்காரனுக்கு தான் இங்கே ஜெயிப்பாங்க. இப்போ திமுக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வன்னியர் ஒருத்தர் நிற்கிறாரு, திமுக ஒரு வன்னியர் நிற்கிறாருன்னா திமுக தான் ஜெயிப்பார். அதுதான் நான் சொல்கிறேன். மேலுமே நான் வலியுறுத்தி சொல்கிறது அதுதான். மக்களை நம்மளாம் சமம், எல்லாரும் ஒன்று தான். நீ உன் ஜாதி பெருமை உன் மனசோட வச்சுக்க, மற்றவட்ட காட்டாது. இவன் வந்தால் நல்லது பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு எஸ்சிஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கோச்சிக்காது. நான் ஒரு எஸ்சிஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு மேல் சாதிக்காரன் எனக்கு ஒரு ஓட்டு போடுவாரா, நான் நல்லதான் செய்வேன், நான் கல்யாணிக்க மாட்டேன், இந்த பொண்ணி நான் பார்க்க மாட்டேன், அவருக்கும் நல்லா தெரியும். ஆனால் இருந்தால் என்ன பண்ணுவார், என்கிட்ட நல்லா பேசுவார், ஆனால் ஓட்டு போட மாட்டார்.